இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருச்சிலுவையின் மாட்சி என்கிற விழாவினை கொண்டாடுகிறது. சிலுவை நமக்கு வெற்றியின் அடையாளம், சிலுவை நமக்கு மீட்பின் அடையாளம், சிலுவை நமக்கு நம்பிக்கையின் அடையாளம். எனவேதான் இந்த சிலுவையை உற்று நோக்குகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள், ஆண்டவரின் மாட்சியில் பங்கெடுக்கிறார்கள், ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில்தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அவரிலேதான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர்த்தெழுதலும் உண்டு. அவர் வழியாகவே நாம் மீட்க பெற்றோம், விடுதலை அடைந்தோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே,
திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே. அவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வெள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4-9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமையை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலநிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்பொழுது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கலங்கிடவே நீ, திகைத்திடவே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடவே நீ, திகைத்திடவே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடவே. கவலையாலும் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும், கவலையாலும் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும்,
அமைதி தரவே வந்திடுவே, அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 6 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவைச் சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டி. அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மோசேயால் பாலை நிலத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சிலுவையின் மாட்சியினுடைய
விழாவாய் இந்த நாள் நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசம் என்பது சிலுவையை மையப்படுத்திய விசுவாசமாய் நம்பிக்கையாய் அமைந்திருக்கிறது. எனவேதான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர், தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று குறிப்பிடப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, எல்லாரும் மண்டியிட வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. எதற்கு முன்பாக மண்டியிட வேண்டும்? யாருக்கு முன்பாக மண்டியிட வேண்டும்? இன்றைக்கு சபைகளில் இருக்கிறவர்கள் சிந்தித்து பாருங்கள். யாருக்கு முன்பாக மண்டியிடுகிறார்கள்? யாருக்கு முன்பாக கைகளை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள்? சுவற்றுக்கு எதிராகவா? அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த மரக்கால்களுக்கு முன்பாகவா? எதற்கு முன்பாக அவர்கள் அன்பிற்குரியவர்களே மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டாமா? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவரை உற்று நோக்கி அவர் முன்பாக தாழ்ந்து பணிந்து முழந்தால் படியிட்டு, அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய பெயருக்காய், அவருடைய நாமத்திற்காய், அவருடைய நாமத்தினால் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடிப்படையான வேராக அமைந்திருக்கிறது. இந்த சிலுவையை உற்று நோக்கும் போது சிலுவையே இல்ல, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே இல்ல, யாரை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம்? அந்த இடத்தில் இருக்கிற போதகரையா, ஊழியரையா, அங்கு இருக்கின்ற சுவர்களையா உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம்? நாம் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை உற்று நோக்குகிறவர்கள். அழகாக முதல் வாசகம் சொல்லப்பட்டது, மோசேக்கு எதிராக மக்கள் முணுமுணுக்கிறார்கள். அப்படி முணுமுணுக்கும் போது ஆண்டவருடைய தண்டனையை பெற்றுக் கொண்டு கொள்ளிவாய் பாம்புகள் அவர்களை கடிக்க உயிரிழந்து போகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட அவர் வெண்கல பாம்பு ஒன்று செய்து உயர்த்தி வைக்கும் போது எவரெல்லாம் அந்த வெண்கல பாம்பை உற்று நோக்குகிறார்களோ அவர்களெல்லாம் உயிர் பிழைக்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த சிலுவையை உற்று நோக்குகிற போது நம்முடைய வாழ்வு உண்மையாகவே மாற்றம் பெறுகிற வாழ்வாக மாறுகிறது. இந்த சிலுவையில் இருந்துதான் நமக்கு மாற்று உண்டாகிறது. இந்த சிலுவையில் இருந்துதான் நமக்கு மகிமை பிறக்கிறது. இந்த சிலுவையில் இருந்துதான் அன்பு பெருக்கெடுக்கிறது. இந்த சிலுவையில் இருந்துதான் அருள் பொங்கி வழிகிறது. இந்த சிலுவையில் இருந்துதான் மன்னிப்பின் மகத்துவம் பெருகுகிறது. இந்த சிலுவையில் இருந்துதான் அன்பிற்குரியவர்களே இரக்கமும் கருணையும் பொங்கி வழிகிறது. சிலுவை அவமானத்தின் அடையாளமாய் கருதப்பட்டது. கைதிகளுக்கும் கள்வர்களுக்கும் தண்டனையாய் கொடுக்கப்பட்டதுதான் இந்த சிலுவை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த சிலுவையை சுமந்தாரோ அப்பொழுதே அது நம்பிக்கையின் அடையாளமாய், வெற்றியின் அடையாளமாய், மீட்பின் அடையாளமாய் மாறியதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் உயர்த்தி பிடித்திருக்கிற சிலுவையினுடைய மகிமையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சிலுவையை சுமந்திருக்கிறார். ஏறக்குறைய இந்த சிலுவையை பற்றி அவர்கள் குறிப்பிடுகிற வேளையில் சிலர் இது ஒரு 11 அடி நீளமுடைய சிலுவையாக இருந்திருக்கலாம் என்றும் 15 அடி நீளமுடைய சிலுவையாக இருந்திருக்கலாம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இதனுடைய அகலமானது 6 அடி அகலமாகவும் 8 அடி அகலமாகவும் இருந்திருக்கலாம் என்றும், அன்பிற்குரியவர்களே, அந்த சிலுவையினுடைய எடை ஏறக்குறைய 70 கிலோவிலிருந்து 150 கிலோ வரை இருந்திருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். அவ்வளவு பாரமான சிலுவையை ஏறக்குறைய 600 மீட்டர் தூரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து சென்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்பேற்பட்ட பாரமான சிலுவையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் சுமக்க வேண்டும்? ஏன் சுமக்க வேண்டும்? அவர் தவறு செய்தாரா? குற்றம் புரிந்தாரா? எவரையாவது வயிற்றில் அடித்தாரா? எவரையாவது ஏமாற்றினாரா? எவரையாவது பழித்து பேசினாரா? எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தினாரா? அன்பிற்குரியவர்களே, நீதிமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரையும் அன்பு செய்த இதயம் இயேசுவின் இதயம். எல்லோருக்கும் நல்வாழ்வு புதுவாழ்வு கொடுத்தது இயேசுவினுடைய வாழ்வும் அவருடைய பணியும். இப்பேற்பட்ட மனிதருக்கு
அன்பிற்குரியவர்களே, ஏன் சிலுவை தண்டனை? ஏன் சிலுவை தண்டனை? நம் ஒவ்வொருவருக்காகத்தான் அன்பிற்குரியவர்களே இந்த பாரமான சிலுவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. நம் ஒவ்வொருவருக்காக, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய வாழ்விற்காக இந்த சிலுவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. இதை நன்றாகவே அறிக்கையிடுகிறது அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தி. அப்பொழுது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் என்று குறிப்பிடுகிற வேளையில் அன்பிற்குரியவர்களே, மகன் வழியாக இந்த உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, மாறாக அதே மகன் வழியாகவே இந்த உலகத்தை ஆண்டவர் மீட்டெடுப்பதற்காக அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தியாகத்தின் அடையாளமாய் இந்த சிலுவையை சுமக்கின்றார். இந்த உன்னதமான ஒரு சிலுவை 1 கொரிந்தியர் திருமடலிலே அழகாக குறிப்பிடப்படுகிறது. 1வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை, சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறுகிற நமக்கோ அது கடவுளின் வல்லமை. சில பேருக்கு அது மடமையாக தோன்றும். என்ன, ஒரு மரக்கட்டையை வச்சிருக்கிறீங்களே, மரக்கட்டை சிலுவை, இதுலயா உங்களுக்கு ஒரு மகிமை வருகிறது, இதிலா பெருமை வருகிறது, இதெல்லாம் ஆட்சி கிடைக்கிறது, இதெல்லாம் அன்பு பெருக்கெடுக்கிறது என்று சொல்லி நம்மை இழிவாக நினைப்பார்கள், மடமையாக நினைப்பார்கள். ஆனால் பவுலடிகளார் குறிப்பிடுகிறார், அன்பிற்குரியவர்களே, மீட்பு பெறுகிற நமக்கோ இது கடவுளின் வல்லமை. இந்த சிலுவைதான் கடவுளுடைய வல்லமை. பாருங்கள், 1 கொரிந்தியர் எழுதிய திருமடலில் 1வது அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள இறை வார்த்தைகள். யூதர்கள் அருமடையாளங்களை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள், ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். இது யூதருக்கு தடைக்கல்லாக இருக்கிறது, பிற இனத்து மக்களுக்கு மடமையாக இருக்கிறது, நமக்கோ இது வல்லமை, இது ஞானம் என்று குறிப்பிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த சிலுவைதான் நமக்கு கடவுளினுடைய வல்லமை, இதுதான் நமக்கு ஞானம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். 2வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையும் 1 கொரிந்தியர் திருமடலில், நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை என்று சொல்லும் போது, இந்த சிலுவையை பற்றிய தியானம் தான், அதனுடைய வாழ்வுதான் நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும். இந்த உலகத்துல துன்பங்கள் இல்லாத மக்களே இல்லை, வலிகள் வேதனைகள் இல்லாத மக்களே இல்லை, தோற்று போகிற மனிதர்கள் இல்லாதவர்களே இல்லை. எல்லாருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் வலி வேதனைகளும் துன்ப துயரங்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் அன்பிற்குரியவர்களே, இந்த சிலுவையை நீங்கள் உற்று நோக்குங்கள், சிலுவையை பாருங்கள். இந்த சிலுவையை நீங்கள் பார்க்கும் போது நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும், நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு சிறந்த ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். அதுதான் சிலுவையினுடைய மகிமை. பலர் நினைத்துக் கொள்கிறார்கள், சிலுவை என்றால் அது ஒரு துன்பம், அது ஒரு பாரம், அது ஒரு சுமை என்று நினைத்து விடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நமக்கு அப்படி இருக்கவே கூடாது. இந்த சிலுவைதான் நமக்கு வாழ்வினுடைய வழி, இந்த சிலுவைதான் நம் வாழ்விற்கான மீட்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல நிலைகளில் இன்றைக்கு பார்க்கலாம். உலக மக்களை நாம் கூர்ந்து நோக்கும் போது, எதை தொடங்கும் போதும் எதை முடிக்கும் போதும் சிலுவை அடையாளம் இல்லாமல் அவர்கள் முடிப்பதில்லை. சிலுவை அவமானத்தின் அடையாளமாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளுகிறவர்கள், ஒலிம்பிக் போட்டிகளில் நீங்கள் பார்க்கலாம், அதோ அந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் தயாராக ஓடுவதற்கு இருக்கும் போது ஒவ்வொருவருமே சிலுவை அடையாளம் வரைவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிற வேளையில் என்ன நேருமோ எப்படி ஆகுமோ என்று நினைக்கிற தருவாயிலும் கூட சிலுவை அடையாளம் வரைகிறார்கள். தொழில் தொடங்க வேண்டும், நல்ல ஒரு பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும், தொழிலில் வளர்ச்சி காண வேண்டும் என்று தொழிலை துவங்கும் போது சிலுவை அடையாளம் வரைந்து தொழிலை துவங்குகிறார்கள். வழிபாடுகளை துவங்குகிறோம். ஆலயத்தில் ஒன்றாக கூடி ஜபம் ஜபிக்கும் போது, வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது சிலுவை அடையாளம் வரைந்துதான் அன்பிற்குரியவர்களை நம் வழிபாடுகளை துவங்குகிறோம். எல்லா நிகழ்வுகளிலும் இந்த சிலுவை அடையாளம் நமக்கு முன்பாக வந்து நிற்கிறது. அவமானத்தின் அடையாளம்,
அவமானத்தின் அடையாளம் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய கழுத்தில் தொங்குகிற மீட்பின் அடையாளமாய், வெற்றியின் அடையாளமாய், நம்பிக்கையின் அடையாளமாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட இருக்கிறார். அவர் அந்த சிலுவையில் அறையப்பட இருக்கிற வேளையில் ஏறக்குறைய அந்த ஆணியினுடைய நீளமானது எவ்வளவு இருந்ததாம்? 7 முதல் 9 இன்ச். அன்பிற்குரியவர்களே, அவ்வளவு நீளமான அந்த ஆணியை, கூரிய ஆணியை ஆண்டவருடைய கைகளில் அறைகிறார்கள். எந்த இடத்தில் என்றால் இந்த உள்ளம் கையில் இல்லை, மாறாக அவருடைய இப்பேற்பட்ட இந்த பகுதியில் அவர்கள் அறைகிறார்கள். இந்த இடத்தில் அறையும் போதுதான், ஏன் அவர்கள் அவ்வாறு அறைகிறார்கள் என்றால், இந்த இடமானது அப்படியே இருக்க பிடித்துக் கொண்டு அது கிழித்து போகாது, அப்படியே இருக்க இருக்கும் என்பதனால் அன்பிற்குரியவர்களை இழுத்து அந்த இடத்திலேயே அறைகிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இருக்கும் போது ஈட்டியால் குத்துகிறார்கள். அப்பொழுது தண்ணீரும் ரத்தமும் வழிந்தோடியது என்று நாம் வாசிக்கின்றோம். தண்ணீர் அன்பிற்குரியவர்களே திருமுழுக்கின் அடையாளமாக இருக்கிறது, தூய ஆவியினுடைய அடையாளமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் என்பதில் பெருமை கொள்ளுகிறோம் என்றால் அது தூய ஆவியால் நாம் ஆட்கொள்ளப்படும் போது, திருமுழுக்கினால் நாம் கழுவப்படும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு சீடர்களாக நாம் மாறுகிறோம். இரத்தத்தினால் கழுவப்படும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பில் நாம் பங்கு பெறுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இப்பேற்பட்ட உண்மையை உணர்த்துகின்ற சிலுவையினுடைய மகிமையை, அந்த சிலுவையினுடைய மீட்பினை நம்முடைய உள்ளத்திலே பதிந்து கொண்டவர்களாய், வாழ்வில் துன்பங்கள், வாழ்வில் கவலைகள், தோல்விகள் வரும்போது சிலுவையின் முன்பாக ஒரு சில நிமிடங்களை செலவிட்டு அமர்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். உங்களுக்கான செய்தி ஆண்டவர் நிச்சயமாக அந்த சிலுவையிலிருந்து வல்லமையாய் வெளிப்படுத்துவார். இந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு சிலுவைக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த தெய்வீக திருப்பலியில் உன்னத ஆசை பெற ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா, இந்த நிலையான சொந்தம் நீதான் என்று காணிக்கை தந்தேன் தேவா, காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. உன்னில்லம் நான் வந்த நேரம் என்றும் என்னுள்ள தூய்மை வெண்பணியாகும். என்னாலும் என்னை தர தோண்டும் உந்தன் அருட்கரம் என்னை ஏற்க வேண்டும். கோடையாய் உந்தன் கோடையாய் என்ன நிறைவாய் என்னையும் ஏற்றாய். வந்தேன் உந்தன் அருகில் அருட்கரத்தினில் என்னை இணைப்பாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலே தோல்வி காணவும் வேண்டும் என இருந்தது. அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரா வருபவராசி பெற்றவரே. விண்ணகத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று மக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் முக்குந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கூடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும். வாழும் நிலைகள் மாறும். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதையின் வாழும் காலம் போதும். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதையின் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமீன். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிலுவையே நமது வெற்றியின் அடையாளம், சிலுவையே நமது நம்பிக்கை, சிலுவையே நமது மீட்பு என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் சென்று வாழுவோம். வாழ்வின் பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னா உலகமே பின்னா, சிலுவை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தீரே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தீரே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.